இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்ளோ பெரிய வீடு இருக்கிறப்போ அத்தை நமக்கு எதுக்கு அத்தை தனி வீடு? அம்மாடி அவ கிடக்குற விடுமா. ஆமா மச்சான் சொன்னதை வச்சு நீயும் சீனும் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? அந்த விஷயத்த பேசலான்னு தான் சீனுவை தேடிட்டு இருக்கேன் மாமா. தோ போன் பேசிட்டு வரேன்னு போனா ஏதோ ஆர்டர் விஷயமா பேசிட்டு இருக்கான் போல. சீனுவோட டெக்ஸ்டைல்ஸ்க்கு புது புது ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. அத பத்தி தான் பெரியப்பா கிட்ட பேச போறேன். சரிம்மா. சரிங்க மாமா, சீனு எங்க இருக்கான்னு பாக்குறேன். சரிம்மா. பாத்தியாடி என் மருமக டெக்ஸ்டைல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு புது ஐடியா வச்சிருக்காளாம். எவ்வளோ அறிவா அவ யோசிக்கிறா பாரு. நீயும் தான் இருக்கியே, வீட்டை பிரிக்கலாமா உடைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க. ஏதோ ஒரு நாட்டுல பிறந்து வளர்ந்த பொண்ணு, நாமெல்லாம் ஒரே குடும்பமா இருக்கணும்னு சொல்றா. நீ இந்த ஊருக்குள்ள அதுவும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க. உனக்கு ஏன்டி இப்படி எல்லாம் தோண மாட்டேங்குது? வந்து எனக்குன்னு வாச்சிருக்க பாரு. நான் தான் ஏற்கனவே டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் கார்மெண்ட்ஸ் எல்லாம்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு மாயா. எனக்கா? எனக்கு என்ன வேணும்? சீனு, எனக்கு ஒரு டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும்னு ஆசை. ஹே சூப்பர் மாயா, இத நான் மறந்தே போயிட்டேன் பாரு. ஆனா பெரியப்பா இதுக்கு ஒத்துப்பாரான்னு தான் தெரியல. பிசினஸ்னா ஓகே சொல்லிடுவாரு. இந்த டான்ஸ் பாட்டுலாம் சொன்னா அவருக்கு பிடிக்குமா? அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு இங்கே யோசிச்சா எப்படி? நீ போய் மாமாட்ட பேசு. அவரு முடியாதுன்னு சொன்னார்னா அவர் என்ன 2 அடி அடிச்சாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சத நான் பேசி வாங்கி கொடுத்துருவேன். சரியா? வேணாம் வேணாம் வேணாம். பெரிய கார்மெண்ட்ஸ் யூனிட் போடணும்னு முதல்ல உன்னுடைய ஆசையை சொல்லு. அதெல்லாம் முடியவே முடியாது. உனக்காக நான் டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும்னு தான் சொல்லுவேன். இல்ல 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 இல்ல, கார்மெண்ட்ஸ் பத்தி தான் நான் பேசுவேன். நீ கொஞ்சம் சும்மா இரு, டான்ஸ் தான். இல்லடா. ஹலோ ஹலோ ஹலோ, நான் சொல்றேன். என்ன சண்டை? ஏய் தனா, இதான் டைம். துபாய்க்கு போன உன் புருஷனை கிளம்பி வர சொல்லு. இப்படி ஒரு ஆஃபர் இருக்கு, இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. அப்பா சொல்லலங்கிறதுக்காக நான் இத சொல்லல. தான் முயற்சியில உழைச்சு முன்னுக்கு வரணும்னு கதர்படுற கஷ்டத்துக்கு அப்புறம் அர்த்தமே இல்லாம போயிடும். அவன் இவ்ளோ கஷ்டப்பட்டதே எனக்காகவும் என்னோட கௌரவத்துக்காகவும் தானே. அத நானே கெடுத்துட கூடாது. என்ன விளையாடுறியா? அப்படி அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நான் சொல்றேன். ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்குன்றப்ப நீங்க எதுக்கு பிரிஞ்சிருக்கணும்? பெருசா கௌரவம் அதுன்னு பேசிட்டு இருக்கா பாரு. ஏய் சீனு விடுறா, அவ சொல்றதும் சரிதான். மாயா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. பொண்டாட்டிய மதிக்காதவன் வாழ்க்கையில உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. நீங்க என்ன மதிக்காம இருக்கீங்க, அப்புறம் நான் மட்டும் இதுக்கு உங்களை மதிக்கணும்? எனக்கானத நான் உங்க அண்ணன் கிட்டே போய் கேட்டு வாங்கிக்கிறேன். ஏய் இரு இரு இரு, அப்படிலாம் போய் கேட்க கூடாது. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சரி, நான் போய் எதுவுமே கேட்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இப்ப சொல்லுங்க. சொல்லி தொலைறேன் இரு. எனக்கு என்னடி தெரியும்? எனக்கு இந்த ரைஸ் மில் அனுபவம் தான் அதிகமா இருக்கு. அதனால நானும் புதுசா ஒரு ரைஸ் மில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஷூ, உங்களால திருத்தவே முடியாதுங்க. புதுசா உங்களுக்கு யோசிக்கவே தெரியாதா? எப்ப பார்த்தாலும் ரைஸ் மில்லு, தோட்டம், தொரவு, வயலு, வாக்கியானுட்டு. ஏய் ஏய், நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத ஒரு நாளாவது முழுசா கேளுடி. இப்போ நம்ம ரைஸ் மில்ல நிறைய மிஷின்லாம் வச்சு நிறைய ஆட்கள்லாம் வச்சு வேலை பார்க்கிறோம். அப்படிலாம் இல்லாம இந்த மாதிரி நவீன முறையில வந்திருக்க மிஷின்லாம் வாங்கி வேலைக்கு இவ்வளவு ஆட்கள்லாம் தேவையே இல்ல. இது நல்ல யோசனையா இருக்கே. இத நான் அண்ணன் கிட்ட ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனா அவர் என்னடானா, நம்ம நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் சிவா, வேலை பாக்குறவங்கள தூக்கணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு அண்ணன் என்கிட்ட சொல்லியிருக்காரு. 70 கோடி ரூபாய் சொத்து வந்திருக்கு. இத வச்சு பாத்துக்கோன்னு சொன்னா நீங்களே பாத்துக்க போறீங்க. நீங்க என்னடானா பவர் மிஷினை போட்டு ஆளுங்களை விவசாயம் பண்ண அனுப்பி விளைச்சலும் அதிகமாக்கி அத காசாக்கி விடிஞ்சிடும். சொத்து வித்துட்டு காசாக்கி சுகபோகமா இருக்கிறத விட்டுட்டு ஷோ. என்னடி சொன்ன? சொத்தை விக்கணுமா? ஒன்ன போனா
என்னண்ணே ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டம்மா. அது உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இங்க ஓடி வந்தம்மா. அப்படி என்ன விஷயம்ண்ணே? அது ரகுராமோட பரம்பரை சொத்து கோர்ட்டு கேஸ்னு இழுத்துட்டு கிடந்தது இல்ல, அதாம்மா அந்த மெயின் ரோடு கிட்ட இருக்கே அந்த இடம் தாம்மா. நான் கூட அது மேல இன்னொரு கேஸ் போடலான்னு சொன்னப்ப அந்த நிலத்தை நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம், அதுவே அவன் கையை விட்டு போட்டுன்னு சொன்னியாம்மா. ஓகேண்ணே, ஞாபகம் வந்துருச்சு. அந்த கேஸ் முடிஞ்சு போச்சுமா. அந்த இடம் ரகுராம் கையை விட்டு போயிடுச்சா? போயிடுச்சாவா? தீர்ப்பு அவனுக்கு சாதகமாயி மொத்த நிலமும் இப்ப அந்த ரகுராம் கைக்கு வந்துருச்சுமா. என்னன்னு சொல்றீங்க? மொத்த நிலமும் அவ கைக்கு போயிடுச்சா? ஆமாமா. அந்த ரகுராம நாம அழிக்க நினைக்க அவன் ஒசரமா வளர்ந்துகிட்டே போறான். இப்போ மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்காங்க. இல்லண்ணே, அப்படி நடக்க கூடாது. அவன் சந்தோஷமாவே இருக்க கூடாது. அப்படி இருந்தா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீதாமா இப்படி இருக்க? அந்த ரகுராம் அந்த நிலத்தை வித்து வரப்போற பணத்தை எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுக்க போறானா. அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு வள்ளல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் பங்கு கொடுக்க போறானா? ஆமாமா. என்னம்மா நான் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்க, நீ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? அவனை ஏதாவது பண்ணணுமா? ஆஹா, இல்ல. இந்த விஷயத்துல நாம எதுவும் பண்ண வேண்டாம். ஏன் போவனா? ரகுராம் அவனுக்கு தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டான். பங்கு கொடுக்கறது பெரிய தப்பாமா? நார்மல் குடும்பத்துல பங்கு பிரிக்கிறது தான் நல்லது. ஆனா ரகுராம் குடும்பத்துல இதுதான் பெரிய தப்பு. ஒத்துமையா இருக்கிற குடும்பத்துல இந்த பாக பிரிவினைனால கண்டிப்பா பிரச்சனை வரும். இந்நேரம் எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல. எனக்கே ஒவ்வொருத்தரும் என்ன கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நானும் அந்த ஆர்வத்துல தான் இருக்கேன். எல்லாரும் கேக்குறது இருக்கட்டும், நீ என்ன கேட்க போற? எனக்கு என்னங்க வேணும்? எனக்கு அப்படியெல்லாம் ஒரு ஆசையும் இல்ல. அத நான் நம்ப மாட்டேன். கண்டிப்பா உனக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கும்ல. இத்தனை நாளா அதை கேட்கணும்னு உனக்கு தோணு இருக்காது. ஆனா இப்ப நானே கேட்கிறேனே. சொல்லு, உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. எனக்கு இந்த வீட்டோட மருமகன்ற பேரு, உங்க மனைவிங்கிற அந்தஸ்து, இது எல்லாத்தையும் விட ஜானகி அம்மான்னு இந்த ஊரே என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது. இதெல்லாம் கொடுக்காத சந்தோஷத்தையா அந்த பணம் கொடுக்க போகுது? இனிமே நான் புடிச்ச தொழில்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல நான் பணம் சம்பாதிச்சு இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க? சரி, ஒரு தொழில் சம்பாத்தியம் இதெல்லாம் தாண்டி உனக்கு பிடிச்ச விஷயம்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன்.